வெல்கம் டு லெட்ஸ் ஹாப்பி ஸ்பேஸ். கொதிக்க கொதிக்க இருக்க இட்லி மேலே கொதிக்க கொதிக்க சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியுமா? கண்டிப்பாக இந்த இட்லி சாம்பாரை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் அம்மாவோடைய ஸ்டைலில் செய்கிற இட்லி சாம்பார். இது எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தது தான். அதே ரேஷியோ அதே ப்ரொப்போர்ஷன் வச்சு தான் இன்றைக்கி எங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கெஸ்ட், எங்கள் அத்தை பசங்க, மாமா பசங்க எல்லாருமே இன்றைக்கி எல்லாமே கேதர் ஆகுறோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் அன்றைக்கி இந்த இட்லி சாம்பார் தான் இருக்கும். அதுவும் ஒரு குண்டானுக்கே பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இது எல்லாரோடைய ஃபேவரெட். ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 15 காஞ்ச மிளகாவும் 4 டேபிள் ஸ்பூன் போல் தனியாக சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு தனியாவோட ஃப்ளேவர் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் தான் அதை வதக்கணும். அது 1 நிமிஷம் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக தேங்காயும் தண்ணியும் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 1/4 கப்புனா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காவை சேர்த்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த தக்காளி வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக அது முழுகிற அளவுக்கு 1 கப்புலேருந்து 1.5 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா முழுகி வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் அதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5-6 நிமிஷம் போல் நல்லா அது கொதிக்கட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா வெங்காயமோ தக்காளியோ வெந்து வந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதுதான். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஏற்கனவே கொதிச்சிட்ருக்க வெங்காயம் தக்காளி அது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இது வேகிற அளவு கொஞ்சமாக உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு ஒரு 4-5 விசில் விட்டு இந்த மாதிரி நல்லா குழச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பருப்பு வெந்ததே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அது பருப்பு தான் வேக வச்சுருக்கோமான்றதே தெரியாத அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி அரைச்சி விட்டுருக்க அந்த பேஸ்டெல்லாம் எல்லாமே நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது கலரி விட்டுட்டு இப்போ நம்ம நல்லா கடைஞ்சி வச்சுருக்க அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. பருப்பை சேர்த்த பிறகு ஒரு 10-12 நிமிஷம் வரைக்கும் தான் அது கொதிக்க விடணும். அந்த பருப்போட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்க அந்த லெமன் சைஸ் புளியும் நான் சேர்த்துக்க போகிறேன். புளியோட பச்சை வாசனை பருப்போட பச்சை வாசனை ரெண்டுமே போகிற அளவுக்கு நல்லா அதை கொதித்து வர வரைக்கும் அது இருக்கட்டும். இப்போ அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுட்டு மூடி விட்டுருங்க. இப்போ கரெக்டாக ஒரு 12 நிமிஷம் போல் ஆகிருக்கு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா அது கொதிச்சு வந்துருச்சு. பருப்போட பச்சை வாசனையும் புளியோட பச்சை வாசனையும் எல்லாமே போயிடுச்சு. நீங்கள் அந்த பருப்பும் புளியும் சேர்த்த பிறகு உங்களுக்கு தேவையான உப்பு காரம் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏதாவது கம்மியாக இருந்தால் அந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒன்றில் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். வெல்லம் சேர்க்கறதுனால அதனோட டேஸ்ட் இன்னுமே அது என்ஹான்ஸ் ஆகி கொடுக்கும். இது யூஸ்வலாக செய்யும்போது எல்லாமே ஒரு பெரிய பெரிய பாத்திரத்தில் தான் எங்கள் வீட்டில் வச்சு செய்வாங்க. ஏன்னா இது மார்னிங் டிஃபன் அது செஞ்சாலே நைட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை டின்னருக்கு கூட சம்டைம்ஸ் அதையே வச்சு விட்டுருவாங்க. இன்னொரு கடாயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கூடவே ஒரு 4-5 போல் கருவேப்பிலை இலையும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதில் மோஸ்ட்லி பெருங்காய கட்டி இருந்தால் பெருங்காய கட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் தூளை விட கட்டியாக பெருங்காயத்தை சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ ரெடியான சாம்பாரில் இந்த தாளிப்பு கொட்டிடலாம். இப்போ கொட்டிட்டு ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. இப்போ சுட சுட இட்லி ரெடியாக இருக்குது.
இந்த சாம்பார் மேலே ஊற்றி சாப்பிடும்போது சும்மா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுட சுட இதை சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களை வந்து எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.